மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு கடும் அச்சுறுத்தலாக உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, இது நரேந்திர மோடியின் ஆட்சியில் கல்வித்துறை சீரழிந்து வருவதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என விமர்சித்துள்ளார். பாஜகவின் ஆட்சியில் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாக்க அரசுடன் சண்டையிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் வேடிக்கை பார்க்கும் மோடி வினாத்தாள் கசிவு, கல்வித்துறை மாஃபியாக்கள் முன் எதையும் செய்ய முடியாமல் தவிப்பதாகவும் சாடியுள்ளார். நரேந்திர மோடியின் தகுதியற்ற ஆட்சி மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நாம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் பல மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம். நியாயம் கிடைக்கணும், துரிதமான நியாயம் கிடைக்கணும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்ட துயரங்களுக்கு விரைவாக நியாயம் கிடைக்க இதுவே தீர்வு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசிய பேச்சுதான் இது. சென்னை வண்டலூர் அருகே உள்ள கல்லூரியில் குற்றவியல் நீதி அமைப்பு நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கு பாதை என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இதன் துவக்க விழாவில் இணையமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், எல் முருகன், தமிழ்நாடு, தெலங்கானா, கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், குற்றச்சம்பவங்களை தடுக்க சிறப்புமிக்க 3 சட்டங்களை பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். இந்திய மக்களுடைய பாரத மக்களுடைய கலாச்சாரத்திற்கும் நம்மளுடைய நாட்டுக்கு தேவையான சட்டங்களை நம்முடைய பிரதமரும் நம்முடைய உள்துறை அமைச்சரும் நம்முடைய மினிஸ்டரும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். தற்போது நாட்டில் உள்ள சட்டங்கள் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்த சட்டங்கள் என்றும் அவற்றில் திருத்தங்கள் தேவை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.